மகாராஷ்டிராவில் மகாயுதி கூட்டணியும் ஜார்க்கண்டில் மகா கத்பந்தன் கூட்டணியும் வெற்றி பெற்றதற்கு பின்னணியில் பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மிகப்பெரிய பேசு பொருளானது மாதந்தோறும் கொடுக்கப்பட்ட நலத்திட்ட தொகைதான். மகாராஷ்டிராவில் லாட்லி பஹன் யோஜனாவும் ஜார்க்கண்டில் மையா சமான் யோஜனாவுமே கட்சிகளுக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கின்றன. அடுத்ததாக டெல்லி சட்டமன்ற தேர்தலும் நெருங்குவதால் இதே பார்முலாவால் பெண் வாக்குகளை குறிவைத்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. தேர்தலுக்கான அறிவிப்பே இன்னும் வெளிவராத நிலையில் 11 தொகுதிகளில் தங்களுடைய வேட்பாளர்களையும் அறிவித்து அதிரடி காட்டியிருக்கிறது அந்த கட்சி. அடுத்த கட்டமாக தேர்தல் பிரச்சாரங்களையும் தொடங்கியிருக்கிறது. தலைநகர் முழுவதும் அரவிந்த் கெஜ்ரிவாலின் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கின்றன. இந்த போஸ்டர்களில் 2 முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஒன்று, மீண்டும் கெஜ்ரிவாலை முதல்வராக கொண்டு வருவோம் என்கிற வாக்கியம். மற்றொன்று, பெண்களுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் உரையாடுவது போன்ற புகைப்படம். பெண்களின் ஆதரவே கட்சிகளுக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்கிறது என்பதால் அவர்களின் ஆதரவை பெற அரவிந்த் கெஜ்ரிவாலும் முயன்று வருகிறார். கடந்த காலங்களில் பெண்கள் தான் ஆம் ஆத்மியின் விசுவாசமான வாக்கு வங்கியாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா திட்டம் அமலுக்கு கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருந்தது டெல்லி அரசு. இந்த திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படவில்லை என்றாலும் தேர்தலுக்கு முன்னர் இத்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று ஆளும் ஆம் ஆத்மி அரசு தீவிரமாக இருப்பதாக தெரிய வருகிறது. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருப்பதால் திட்டம் செயல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. ஏற்கனவே டெல்லியில் பெண்களுக்கு அரசு பேருந்துகளில் கட்டணமில்லாத இலவச பயண திட்டத்தை கொண்டு வந்திருந்தது அரசு. இப்போது இந்த முக்கிய மந்திரி மகிழா சம்மான் யோஜனா திட்டமும் தேர்தல் நேரத்தில் பெண்களுக்கு மத்தியில் கட்சிக்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலுக்கான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக வெளியான பின்னர் பெண்களை குறிவைத்து மேலும் சில தேர்தல் மற்றும் பிரச்சார யுக்திகளும் களத்திற்கு கொண்டு வரப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆம் ஆத்மி வெளியிட போகும் தேர்தல் அறிக்கையிலும் பெண்களை கவரும் வகையில் பல்வேறு வாக்குறுதிகள் வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனெனில் கடந்த 3 தேர்தல்களிலும் ஆம் ஆத்மி தலைநகர் டெல்லியில் தனக்கென தனி இடம் பிடித்ததற்கு பெண்களின் வாக்குகளும் முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. 2015ஆம் ஆண்டு நடந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வாக்களித்திருந்த கிட்டத்தட்ட 20 தொகுதிகளில் அதிக வாக்குகள் பெற்றிருந்தது ஆம் ஆத்மி. பெண்கள் அதிகமாக வாக்களித்த தொகுதிகளில் 5 விழுக்காடு வரை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தனர் ஆம் ஆத்மி வேட்பாளர்கள். தொடர்ந்து வந்த 2020 சட்டமன்ற தேர்தலிலும் அதே ட்ரெண்ட் தொடர்ந்தது. அந்த தேர்தலுக்கு முன்னர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையிலான டெல்லி அரசு பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்தேர்தலில் கிட்டத்தட்ட 60 விழுக்காடுக்கும் மேலான பெண்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவளித்து வாக்களித்திருந்தனர். 2வது இடம் பிடித்த பாஜகவை விட 25 விழுக்காடு அதிகமாக பெண்களின் வாக்குகளை பெற்றிருந்தது ஆம் ஆத்மி. இப்படி 2 தேர்தல்களில் பெண் வாக்காளர்களின் வாக்குகளை தங்களை கரை சேர்த்திருப்பதால் மீண்டும் அதே வாக்குகளை நம்பி இருக்கிறது ஆம் ஆத்மி. ஆனால் இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத நகரங்கள் லிஸ்டில் முதல் இடத்தில் டெல்லியே இருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இதே நிலை தொடர்வதால் இம்முறை ஆளும் அரசுக்கு எதிராக பெண்கள் வாக்களிப்பார்களா என்ற சந்தேகமும் உண்டாகியிருக்கிறது. இன்னொரு புறம் இம்முறை தலைநகரை எப்படியாவது கைப்பற்றியே தீர வேண்டும் என்று பாஜகவும் முழு வீச்சில் தேர்தல் பணிகளை செய்து வருகிறது. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா என்று 2 மாநிலங்களில் பெண்களை குறிவைத்து பாஜக செய்த பிரச்சாரங்கள் அவர்களுக்கு கை கொடுத்திருப்பதால் மீண்டும் அதே ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுக்க திட்டமிட்டிருக்கிறது பாஜக. எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது, எந்த கட்சியின் ஆட்சி நடக்கிறது என்கிற கேள்விகளை கடந்து தேர்தல்களில் வெற்றியை தீர்மானிக்கும் முக்கிய சக்தியாக மாறியிருக்கிறார்கள் பெண் வாக்காளர்கள். கடந்த கால தேர்தல்களை ஒப்பிடும்போது பெண்களின் வாக்கு சதவீதமும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல்களில் கூட ஆண்களை விட பெண்களின் வாக்கு சதவீதமே அதிகரித்திருந்தது. இதனால் தேர்தலில் களம் காணும் கட்சிகளும் போட்டி போட்டு பெண்களுக்கான நலத்திட்டங்களை அறிவித்து வருகின்றன. டெல்லியில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதே இப்போது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது.